விருச்சக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கிறது? அதாவது விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த விருச்சக ராசிக்கு தற்பொழுது 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதாவது கும்பராசியில் ஆட்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்க்க போகிறார். அதாவது கண்டச்சனி காலமாக இருக்கிறது. விருச்சகத்திற்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் சனி பகவான் தான். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி பேர்ச்சே ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். 8ல குரு மறைகிறார். மேலும் ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 11ல் இருக்கக்கூடிய கேது அவர்களும் பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் செல்கிறார்கள். ஆக 4ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை, இது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு தான். 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடியது, சொத்து பத்துக்களை குறிக்கக்கூடியது, வண்டி வாகனங்களை கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஆக இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும். சற்று எச்சரிக்கையுடன் கவனத்துடனும் கடக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த 2025 இருக்க போகிறது. சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. பெரிய அளவில் பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்திலையும் குரு பகவான் போய் மறைகிறாரு. விருச்சகத்துக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு குரு பகவான், அவரும் மறைய போறாரு. ஆனால் சற்று எச்சரிக்கையுடன் கவனத்துடன் நிதானத்துடன் செயல்பட்டால் இந்த ஆண்டை நீங்கள் மிகவும் சிறப்பாக கடக்கலாம். மேலும் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு செல்வதால் பண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், முன்பின் தெரியாதவர்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஜாமீன் போடக்கூடாது யாருக்குமே நம்பி. இந்த மாதிரி பண விஷயத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சற்று கவனத்துடன் கடந்து செல்வது நல்லது. ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றம் தரும். தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விருச்சக ராசிக்கு முருகப்பெருமான் தான் அதிர்ஷ்ட கடவுள், பல நன்மைகளை செய்யக்கூடியவர். முடிந்தால் அறுபடை வீடுகளில் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். சற்று கவனத்துடன் எச்சரிக்கையுடன் 4 பக்கங்களும் கண் வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2025 இருக்க போகிறது. நன்றி, வணக்கம்.